இந்த வீடியோவில் உங்களுக்கு தேவையான ரிப்போர்ட்டை நீங்களே டிஜிகேட் பில்லிங் சாஃப்ட்வேரில் கஸ்டமைஸ் பண்ண முடியும். அதுவும் ஜஸ்ட் எக்ஸல் யூஸ் பண்ணி. அதைத்தான் இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ எக்ஸல் தெரியாதவங்க கூட இந்த நம்மளோட வீடியோஸ் வந்து கண்டினியூவாக பார்க்க ஆரம்பித்தாங்கன்னா எக்ஸலும் வந்து லேர்ன் பண்ணிக்கலாம். ப்ளஸ் வந்து நம்ம டிஜிகேட் பில்லிங் சாஃப்ட்வேரில் உங்களுக்கு ஏற்ற மாதிரியான ரிப்போர்ட்ஸ் வந்து நீங்களே கஸ்டமைஸ் பண்ணி டிசைன் பண்ணிக்க முடியும். இந்த வீடியோஸ் வந்து நம்ம நிறைய பார்த்து போட போகிறோம். அடுத்து டேஷ்போர்டு கிரியேஷன் அப்படின்னு நெக்ஸ்ட் லெவல் நிறைய வீடியோஸ் வந்து இதில் வரப்போகுது. ஸோ கண்டினியூவாக இந்த வீடியோஸை வந்து வாட்ச் பண்ணுங்கள். உங்களுக்கு எக்ஸலும் லேர்ன் பண்ணிக்கலாம். ப்ளஸ் உங்களுக்கு ஏற்ற ரிப்போர்ட்டை நீங்களே டிசைன் பண்ணிக்க முடியும். டிஜிகேட் பில்லிங் சாஃப்ட்வேரை லாகின் பண்ணுறேன். இங்கே டிரான்சாக்ஷனில் போயிட்டு எக்ஸ்போர்ட் ரா டேட்டான்னு இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணுங்கள். இங்கே ஃப்ரம் டு டேட் ரேஞ்சு கேட்குது. இந்த டேட் ரேஞ்சில் வந்து என்ன டேட் ரேஞ்சோ அதை செலக்ட் பண்ணிக்கலாம். அடுத்தது இந்த எக்ஸல் ரிப்போர்ட் வந்து நீங்கள் எந்த லொக்கேஷனில் டிசைன் பண்ணி வைக்க போகிறீங்களோ இங்கே ப்ரௌஸ் பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் டெஸ்க்டாப்பில் வந்து ரிப்போர்ட்ஸுங்கிற ஃபோல்டரை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ டெஸ்க்டாப்பில் ரிப்போர்ட்ஸுங்கிற லொக்கேஷனில் வந்து நம்மளோட ரிப்போர்ட்ஸ் எல்லாமே வந்து க்ரியேட் பண்ணிக்க போகிறோம். நெக்ஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன்னா, நம்மளோட கம்ப்ளீட் சேல் டேட்டா இருக்கு இல்லையா, அதாவது 1 மந்த்துக்காக இருக்கட்டும் இல்லை 2 மந்த்ஸுக்காக இருக்கட்டும், நீங்கள் வந்து ஃப்ரம் டேட் டு டேட் கொடுத்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போது நான் ஒரு 1 மந்த்துக்கான டேட்டாவை வந்து கம்ப்ளீட்டாகவே நான் ஃபில்டர் பண்ணுறேன். நெக்ஸ்ட் சேல் டேட்டாவை நான் கிளிக் பண்ணுறேன். இந்த சேல் டேட்டா மாதிரியே பர்ச்சேஸ் டேட்டா, அக்கௌண்ட்ஸ் டேட்டா எல்லாமே வந்து நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் லெவலில் நம்ம இன்னும் நிறைய ரிப்போர்ட்ஸை வந்து இதுக்குள்ளே இன்க்ளூட் பண்ண போகிறோம். சேல் டேட்டாங்கிற பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா சேல் டேட்டா வந்து உங்களுக்கு எக்ஸ்போர்ட் ஆகும். இதை யூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு பேசிக்காக ஒரு ரிப்போர்ட் போட்டு பார்ப்போம். நெக்ஸ்ட் நான் சேல் டேட்டாவை கிளிக் பண்ணுறேன். இந்த 1 மந்த்துக்கான கம்ப்ளீட் சேல் டேட்டா வந்து இப்போது எக்ஸலுக்கு வந்து எக்ஸ்போர்ட் ஆகிடும். நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெஸ்க்டாப்பில் ரிப்போர்ட்ஸுங்கிற ஃபோல்டரை வந்து ஓப்பன் பண்ணுறேன். இந்த ரிப்போர்ட்ஸுங்கிற ஃபோல்டருக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம சேல்ஸ் டேட்டா வந்து கம்ப்ளீட்டாக டவுன்லோட் ஆகிடுச்சு. இந்த சேல்ஸ் டேட்டா வந்து நீங்கள் டபுள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ எக்ஸலில் நமக்கு 1 மந்த்துக்கான சேல்ஸ் டேட்டா வந்து டவுன்லோட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் Ctrl+A Ctrl+C கொடுத்து கம்ப்ளீட்டாக இந்த டேட்டா வந்து காப்பி பண்ணிக்கோங்க. இந்த இன்செர்ட்டுங்கிற டேப் இருக்கு இல்லையா, இந்த இன்செர்ட்டுங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பிவட் டேபிள் இதை கிளிக் பண்ணுங்கள். பிவட் டேபிளை கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஒரு பாப்அப் அப்பியர் ஆகும். இங்கே செலக்ட் ஏ டேபிள் ஆர் ரேஞ்சுன்னு கேட்கும். எந்த ரேஞ்சில் எந்த ரேஞ்ச் வரைக்கும் நீங்கள் பிவட் அப்ளை பண்ண போறீங்கிறத கேட்குது. நமக்கு எல்லா டேட்டாவுமே வேணுங்கிறதுனால கம்ப்ளீட்டாகவே செலக்ட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் நியூ ஒர்க் ஷீட்டுங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா எக்ஸிஸ்டிங் ஒர்க் ஷீட்டில் டேட்டா இருக்கிறதுனால அதில் நம்ம பண்ண முடியாது. நெக்ஸ்ட் ஒரு நியூ ஷீட்டில் வந்து நமக்கு இந்த பிவட் டேபிள் காமிக்கும். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த பிவட் டேபிளில் நமக்கு என்னென்ன ஃபீல்டு தேவையோ அந்த ஃபீல்டு எல்லாமே ட்ராக் பண்ணி போட போகிறோம். இங்கே ரைட் சைடில் பாருங்கள் பிவட் டேபிள் ஃபீல்டு லிஸ்ட்டுன்னு இருக்கு இல்லையா, இந்த பிவட் டேபிள் ஃபீல்டு லிஸ்ட்டில் போய்ட்டு பில் டேட்டை செலக்ட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் நெட் அமௌண்ட்டுங்கிறத செலக்ட் பண்ணுறேன். இப்போ பாருங்கள் பில் டேட் ஒவ்வொரு டேட் வைஸு நெட் அமௌண்ட் வந்து நமக்கு எவ்வளோ கலெக்ஷன் ஆனிச்சு, அதோட கம்ப்ளீட் டோட்டல் எவ்வளோ 1 மந்த்துக்கான டோட்டல் வந்து காமிச்சிடுது. ஒவ்வொரு டேட்லேயும் வந்து எவ்வளோ கவுண்ட்ஸ் பில்லாக இருக்குது அப்படின்னு பார்க்கணுன்னா இந்த பில் நம்பரை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு வேல்யூஸில் வந்து போடுங்க. அதுவே ஆட்டோமேட்டிக்காக கவுண்ட் எடுத்துக்கும். இப்போ பாருங்கள் ஒவ்வொரு டேட் வைஸும் வந்து எவ்வளோ நெட் அமௌண்ட்டு கலெக்ஷன் ஆகிருக்கு, எவ்வளோ பில்ஸ் வந்து போயிருக்கு அப்படிங்கிறத இதில் தெரிஞ்சிடும். அடுத்து இதே ஃபீல்டில் உங்களுக்கு அக்கௌண்ட் நேம்னு இருக்கும். இந்த அக்கௌண்ட் நேம்ங்கிறத கிளிக் பண்ணுங்கள். இந்த அக்கௌண்ட் நேமை கிளிக் பண்ணிங்கன்னா ஒவ்வொரு டே பை டே பேங்க் அக்கௌண்ட்டில் எவ்வளோ போயிருக்கு, கேஷில் எவ்வளோ போயிருக்கு, ஜிபேயில் எவ்வளோ போயிருக்கு, ஃபைனல் டோட்டல் எவ்வளோ, இது தெளிவாக காமிச்சிடும். கேஷில், பேங்க்கில், ஜிபேயில் எவ்வளோ கவுண்ட் ஆஃப் பில்ஸ் போயிருக்கு அப்படிங்கிறதையும் நீங்கள் இதில் தெளிவாக பார்த்துக்க முடியும். சப்போஸ் இந்த பேங்க் அக்கௌண்ட், கேஷ், ஜிபேங்கிறது காலம்ஸாக வரணும் அப்படின்னா இந்த அக்கௌண்ட் நேம்ங்கிற லேபிளை தூக்கி காலம் லேபிளில் போட்டுருங்க. போட்டிங்க அப்படின்னா இது வந்து காலம்ஸாக வர ஆரம்பிச்சிடும் உங்களுக்கு. இப்போ இந்த அக்கௌண்ட் நேம் வந்து நான் காலம் லேபிள்ஸ்க்கு மூவ் பண்ணியிருக்கேன். இப்போ எல்லாமே வந்து காலம் வைஸ் டீட்டெயிலாக வர ஆரம்பிச்சிடும். இப்போ பாருங்கள் கேஷில் வந்து கவுண்ட் ஆஃப் பில் நம்பர் எவ்வளோ போயிருக்கு, நெட் அமௌண்ட் எவ்வளோ போயிருக்கு, அதே மாதிரி ஜிபேயில் எவ்வளோ போயிருக்கு, டோட்டல் கவுண்ட் ஆஃப் பில் நம்பர் எவ்வளோ போயிருக்கு அப்படிங்கிறத வந்து தெளிவாகவே காமிச்சிடும். இதில் கேஷில் எவ்வளோ கவுண்ட் ஆஃப் பில் நம்பர்ஸ் போயிருக்கு, எவ்வளோ அமௌண்ட் வந்து கலெக்ஷன் ஆகிருக்கு, ஜிபேயில் எவ்வளோ கவுண்ட் ஆஃப் பில்ஸ் போயிருக்கு,
எவ்வளோ அமௌண்ட்டு கலெக்ஷன் ஆகிருக்கு. ஃபைனலாக பில் நம்பர் கவுண்ட் எவ்வளோ அப்படிங்கிறதையும் காமிக்குது. இதோட ஃபைனல் டோட்டல் கூட எண்டிங்கில் நீங்கள் பார்க்க முடியும். கிராண்ட் டோட்டல்னு போட்டு அதோட ஃபைனல் டோட்டல் வந்துடுது. இந்த ரிப்போர்ட் வந்து வேறு மாதிரி உங்களுக்கு டிசைனில் வரணும்னா இந்த ரிப்போர்ட்டை கம்ப்ளீட்டாக செலக்ட் பண்ணிவிட்டு டிசைனுங்கிறத கிளிக் பண்ணுங்கள். டிசைனில் வந்து உங்களுக்கு தீம்ஸ் காமிக்குது. இதில் எந்த மாதிரி தீம்ஸை நீங்கள் அப்ளை பண்ணீங்களோ அது வந்து அப்ளை ஆகிடும். பாருங்கள், மீடியம் லெவல் தீம் இருக்குது, டார்க் லெவல் தீம்ஸ் இருக்குது. ஸோ இப்போ கம்ப்ளீட்டாகவே ஒரு ரிப்போர்ட் வந்து 5 மினிட்ஸ்க்குள்ளேயே நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இந்த ரிப்போர்ட் வந்து நீங்கள் நெக்ஸ்ட் டைமும் நீங்கள் யூஸ் பண்ணிகிட்டே வரலாம். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரிப்போர்ட்டை வந்து கம்ப்ளீட்டாக நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. நான் மறுபடியும் வந்து டிஜிகார்ட் பில்லிங் சாஃப்ட்வேரில் எக்ஸ்போர்ட் ரா டேட்டா கொடுத்துட்டு இந்த டைம் வந்து நான் ஜஸ்ட்டு வந்து ஒரு 5 டேஸ் மட்டும் எடுத்துக்கிறேன். இப்போ மறுபடியும் ரிப்போர்ட்ஸில் வந்துட்டு இந்த சேல்ஸ் டேட்டாங்கிற எக்ஸல் ஃபைலை ஓப்பன் பண்ணுவோம். ஸோ இந்த டேட்டா வந்து 1 மந்த்துக்கான டேட்டா வந்து மாறவே இல்லை. பட் ஆனால் ஷீட்டில் பார்த்தீங்கன்னா ஷீட் 1ல் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஜஸ்ட்டு 5 டேஸ்க்கான டேட்டா மட்டும்தான் இங்கே வந்து லோட் ஆகிருக்கு. இந்த டேட்டா சேஞ்ச் ஆகணும் அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் Alt F5ங்கிற கீயை வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். Alt F5 கீயை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக இந்த டேட்டா வந்து ரெஃப்ரெஷ் ஆகிடும். ஸோ ஜஸ்ட்டு 5 டேஸ்க்கு மட்டும் இப்போ இந்த டேட்டா வந்து ரெஃப்ரெஷ் ஆகிருக்கு. இந்த வீடியோஸை நீங்கள் கண்டினியூ வாட்ச் பண்ணும்போது எக்ஸல் நாலேஜும் கிடச்சிடும். ப்ளஸ் வந்து நம்ம சாஃப்ட்வேர்லேருந்து உங்களோட ரிப்போர்ட்ஸை வந்து நீங்களே எப்படி டிசைன் பண்ணிக்கிறது அப்படிங்கிறதையும் வந்து பார்க்க முடியும். இந்த பிளாங்க் காலத்தை அவாய்ட் பண்ணதுக்கு காலம் லேபிள்ஸில் போய்ட்டு பிளாங்க் அப்படிங்கிறத வந்து அன்செக் பண்ணி விட்டுருங்க. இப்போ பிளாங்க் வந்து போயிடும். ஸோ கம்ப்ளீட்டாக உங்களுக்கு தேவையான ரிப்போர்ட் வந்து ஃபைனலாக ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் லெவலில் நம்ம சார்ட் கிரியேஷன், அதுக்கப்புறம் டேஷ்போர்ட் கிரியேஷன் நிறைய பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் வேறொரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.